பாருங்க, உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் பாருங்க, அவங்க எந்த அளவிற்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க பாருங்க, எவ்வளவு தூரம் ஃபிக்ஸ் பண்றாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்காங்க. ஒரு வாரத்திற்கு இவ்வளவு இன்கம் வரணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த வாரத்தில் இந்தந்த வேலைகளை எல்லாம் முடிக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்கன்னா அந்தந்த வேலைகளை எல்லாம் அப்படியே முடிச்சிருவாங்க. அவங்க எல்லாம் பாருங்க, நீங்க நிறைய இடத்துல வேலைக்கு போறவங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, நீங்க நிறைய ஆபீஸ்ல வேலைக்கு போறாங்க. இந்த ஒரு சரியான ஒரு தொழில் நடத்துகிற மனுஷன் யாரு தெரியுமா? தங்களுக்கு வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறவர்கள் அல்ல, அவர்கள்ட்ட வேலை கொடுக்கறாங்க பாருங்க, ஷெட்யூல் கொடுக்குறாங்க பாருங்க. நீங்க காலையில 9 மணிக்கு ஆபீஸுக்கு போனா அந்த ஆபீஸை நீங்க உள்ள அந்த மிஷினை தொடச்சு நீங்க உட்கார்ந்து சாயந்தரம் 5 மணி வர்றதுக்கு கரெக்டா இருக்கும் உங்க நேரம். உங்க டைம் அவ்வளோ அழகா உங்களை பிஸி பண்ணி ஷெட்யூல் பண்ணி அழகா ஒரு சூப்பர்வைசருடைய கையில கொடுத்துருவாங்க. அந்த கம்பெனி பாருங்க, வருஷம் அந்த கம்பெனியுடைய இன்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அதிகமா அவங்க அச்சீவ் பண்றதை பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு தரிசனம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்குது. ஆனா நான் என்ன நம்புறேன்னா, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன ஷெட்யூல் இருக்குது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன டார்கெட் இருக்குது, உங்களுக்கு என்ன டார்கெட் இருக்குது இல்லையா? நான் என்ன நம்புறேன்னா, உங்களை எல்லாம் சாதாரணமானவங்களா நினைச்சு கர்த்தர் பேசல, கர்த்தர் உங்களை தலைவியாய் நினைச்சு பேசுறாரு, தலைவனாய் நினைச்சு பேசுறாரு. உங்களுக்குள்ளே ஒரு பெரிய சக்தி இருக்கிறதாய் கர்த்தர் நினைத்து பேசுகிறார். கர்த்தர் உங்களை வளர்த்த வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். உங்க வம்சத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் பல மடங்கு ஆண்டவர் உங்களை வளர்த்துவதற்கு சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் பேசுறார். நம்மளை ரொம்ப ஆண்டவர் கனம் பண்றார். நம்ம மேல ஆண்டவர் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறார். ஒன்னு முதல்ல சொல்றார், என்ன பண்றார்? அவர் தேவன், மகா பெரிய தேவன். 7 நாளுக்கும் அவர் என்ன வச்சிருக்கிறாருன்னா ஒரு ஷெட்யூலை வச்சிருக்கிறாரு. ஆமென். அந்த 1ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, அந்த ஷெட்யூல் அப்படியே சொல்ற, இதெல்லாம் படைச்சு முடிச்சு 1ஆம் நாள் ஆயிற்று, இதெல்லாம் படைச்சு முடிச்சு 2ஆம் நாள் ஆயிற்று, இதெல்லாம் படைச்சு முடிச்சு 3ஆம் நாள் ஆயிற்று. அப்போ என்னுடைய ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துல எப்படி அவர் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா, அவர் ஷெட்யூலா தான் அவர் ஸ்டார்ட் பண்ணார். அதான் வேதம் சொல்லுகிறது, சகலமும் ஒழுங்கும் கிரமமுமாய் நடக்க கடவது. ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரே, காலையில இந்நேரத்துக்கு எழும்பணும்னா அந்நேரத்துக்கு எழும்பணும், இந்நேரத்துக்கு தூங்கணும்னா இந்நேரத்துக்கு தூங்கணும். கர்த்தர் இந்த 100 நாள் ஜபத்துல நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், சகலவற்றையும் நான் சீர்படுத்துவேன். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் சீர்படுத்த போகிறார், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சீர்படுத்த போகிறார். நம்முடைய குடும்பத்தில் இந்த மாதிரி இருக்கிற அலைச்சல்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி கர்த்தர் ரொம்ப அழகா சீர்படுத்த போறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி அந்த சூழ்நிலை எல்லாம் மாறணும். நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆகணும்னா, ஒரு சீரான ஒரு நிலைமை வரணும், சீரான நிலைமை வரணும். எத்தனை பேர் இதுக்கு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. பிள்ளைங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து குடும்ப ஜபத்தில் உட்காரணும், பிள்ளைங்க சரியான நேரத்தில் படுக்கை அறைக்கு வரணும், கணவன்மார் சரியான நேரத்தில் படுக்கை அறைக்கு வரணும், சரியான நேரத்தில் அதிகாலையில் நம்முடைய வீட்டில் ஜப சத்தம் கேட்கப்படணும், சரியான நேரத்தில் வீட்டை விட்டு எல்லாருமே ஒர்க்குக்காக கிளம்பி போகணும், இல்லைன்னா சரியான நேரத்தில் அந்த தொழில் இடத்திற்கு நம்ம போகணும், சரியான நேரத்தில் நம்ம ஆலயத்திற்கு போகணும். இப்படி சகலவற்றையும் ஆண்டவர் ரொம்ப அழகாய் சீர்படுத்துவாராக. முதல்ல நம்மளை நம்ம சீர்படுத்த போறோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஒப்பு கொடுக்குறீங்களா? கைகளை உயர்த்தி, அப்பா, இது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கட்டும். என்னை சீர்படுத்துகிற ஆண்டவர், என்னை ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. மேன்மையை தடுக்க நினைக்கின்ற இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி என்னை சீர்படுத்துவதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, அப்பா சமூகத்துல, அப்பா, நீர் என்னை சீர்படுத்துகிறதற்காக நன்றி. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். பாடுவோம் ஹல்லேலூயா.
பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். மேன்மை உன் கையில் சேரும். உன் மேன்மை உன் கையில். கைகளை மேல தட்டி சொல்லும். ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி. கைகளை மேல தட்டி திரும்ப திரும்ப. ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தை சீர்படுத்துவார். ஆமென். என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சீர்படுத்துவார். என்னுடைய ஜெப வாழ்க்கையை ஆண்டவர் சீர்படுத்துவார். எல்லாத்துலயும் கர்த்தர் ஒரு ஒழுங்க கர்த்தர் கிருபையா கொண்டு வருவார்.